வணக்கம் நேயர்களே. மண்வெட்டிக்கு பிடிவெட்டினாலே எங்களை கைது செய்கின்றவர்கள் இன்று இயந்திர வாள்கள், ஜேசிபி வாகனங்கள் போன்ற பல இயந்திரங்களால் இந்த இயற்கையை அழிக்கிறார்கள். இவர்களை இந்த அரசாங்கம் ஏன் இன்னும் செய்யாமல் இருக்கிறது? இது தொடர்பான பிரச்சனை என்னவென்று பார்த்தால், திருகோணமலையில் குச்சவெளி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட இலந்தைக்குளம் 5ஆம் கட்டை பகுதியில் உள்ள பல காணிகள், மக்களுக்கு சொந்தமான காணிகள், அங்குள்ள பௌத்த விகாராதிபதி ஒருவரால் அபகரிக்கப்படுகிறது. அதிலும் குறிப்பாக அந்த இயற்கை மரங்கள் எல்லாம் ஜேசிபி வாகனங்கள் மூலம் அழித்து அந்த இடங்களை அவர் கையகப்படுத்தி கொண்டிருக்கின்றார். இது தொடர்பாக பாரிய பிரச்சனை அங்குள்ள மக்களால் எழுப்பப்பட்டிருக்கிறது. 1990ஆம் ஆண்டு கால பகுதிகளில் பிரச்சனைகள் ஏற்பட்ட பொழுது அந்த அரசியல் பிரச்சனைகளின் காரணமாக வேறு இடங்களில் இடம்பெயர்ந்த மக்கள் மீளவும் அங்கு வந்து தங்களுடைய நிலங்களை உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள். குறிப்பாக அந்த பிரதேசத்தில் அவர்கள் பிறந்ததற்கான பிறப்பு அத்தாட்சி பத்திரம், இறந்தவர்களுக்கான இறப்பு அத்தாட்சி பத்திரம், அது மட்டும் இல்லாமல் வயல் காணிகள், பாடசாலை கட்டிடங்கள், அரசு நிர்வாக கட்டிடங்கள் எல்லாமுமே இருக்கின்றன. இவ்வாறு இருக்க அங்கு செல்கின்ற அந்த நிலத்துக்கு சொந்தமான மக்கள் தங்கள் மண்வெட்டிக்கு ஒரு பிடியை வெட்டினால் கூட ஏன் இயற்கையை அழிக்கிறீர்கள் என்று கைது செய்கின்ற ஆட்சியாளர்கள், இந்த பௌத்த விகாராதிபதியின் பெரிய பெரிய இயந்திர வாள் மற்றும் கத்திகள், கோடரிகள், ஏசிபி வாகனங்கள் மூலம் வெட்டப்படுகின்ற இந்த அழிவை ஏன் தடுக்காமல் இருக்கிறார்கள்? இந்த கேள்வி அந்த பிரதேச மக்களால் எழுப்பப்பட்டு குச்சவெளி போலீஸ் பிரிவில் முறைப்பாடும் வழங்கப்பட்டிருக்கிறது. குற்றவெளி போலீசார் முறைப்பாடுகள் தொடர்பான விசாரணைகளை ஆரம்பித்திருக்கின்றார்கள். குச்சவெளி பிரதேச செயலர் பிரிவுக்கு உட்பட்ட மக்கள் பிரதேச செயலருக்கு மகஜர் ஒன்றையும் அனுப்பியிருக்கிறார்கள். எனவே இது தொடர்பான விடயங்கள் இன்று அங்கேயுள்ள மக்களால் அந்த இடங்கள் பார்வையிடப்படுவதாக அறிய முடிகிறது. நேற்று முன்தினமெல்லாம் இந்த விகாராதிபதியினால் அந்த இடங்கள் துப்புரவாக்கப்படுகின்றதை மக்கள் அவதானித்து இன்றைய தினம் அங்கு சென்று இந்த நடவடிக்கைகளை தடுப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பது எங்களுக்கு கிடைக்கப்பட்டுள்ள ஒரு அவசரமான செய்தி. திருகோணமலை என்பது கிழக்கு மாகாணத்தில் மிக கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடம், தமிழர்களுடைய ஒரு தலை என்று சொல்லக்கூடிய இடம். அந்த திருகோணமலையில் இவ்வாறான அடாத்தான நில ஆக்கிரமிப்புகள், எங்களுடைய இயற்கை அழிவுகள், இயற்கைகளை அழித்தல், சுரண்டுதல், அபகரித்தல் போன்ற செயற்பாடுகளால் எங்களுடைய மக்கள் தினமும் அல்லல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கான வாழ்விடங்களில் இப்பொழுது எந்த விதமான அடையாளமும் இல்லாமல் அழிக்கப்படுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே திருகோணமலை குச்சவெளி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட இலந்தைக்குளம் 5ஆம் கட்டை பகுதி சரியான மாதிரி பாதுகாக்கப்பட வேண்டும். அந்த இடம் மட்டுமல்ல, எங்கள் மக்களுக்கு சொந்தமான பல இடங்கள், ஆதாரங்கள் எல்லாம் இருக்கின்றன. பிறப்பு அத்தாட்சி பத்திரம், இறப்பு அத்தாட்சி பத்திரம், பாடசாலை கட்டடங்கள், அரசு நிர்வாக கட்டடங்கள், வயல் நிலங்கள், இவ்வாறு பல ஆதாரங்கள் இருக்கின்றன. இருந்த பொழுதும் சுரண்டப்படுகின்றன என்றால் யாருடைய அதிகாரத்தினால் இது அவர்களால் மேற்கொள்ளப்படுகிறது? விரிவாக நாங்கள் இன்னும் விளக்கத்துடன் சந்திக்கிறோம். இணைந்திருங்கள் டியூப் தமிழுடன். வணக்கம்.